சார் வணக்கம் சார். ஹலோ. வணக்கம். சார் நீங்க வந்து காங்கிரஸ்க்கு தொடர்ச்சியா வந்து உங்களுடைய பங்களிப்பு அளித்து வந்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து சமீப காலம் நீங்க ஒரு சொல்லிருக்கீங்க என்னன்னா, தாவேகா தலைவர் விஜயை விமர்சிக்கிறதுக்காண்டி காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேரே வந்து என்ன போன்ல மிரட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. அது குறித்து சொல்லுங்க சார். ம். இல்ல அது மிரட்டல்னு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல, அழுத்தம்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, நேரடியாக வந்து ஒரு செய்தி தொடர்பாளரா, பத்திரிகை ஊடகங்களிலே பங்கு பெறக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளராகவோ, அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராகவோ ஒரு செய்தியை வந்து என்னிடத்துல கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை முறைப்படி தலைவர் அவர்கள் சொல்லணும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மரியாதைக்குரிய தாவேகாவின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எதிர்த்து என்னுடைய கருத்துக்களை நான் தொடர்ந்து பதிய வச்சுக்கிட்டு வர்றேன். ஏனென்றால் அவர் வந்து தற்போது பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக அறிவித்ததற்கு பின்னால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாஜகவிற்கு அழுத்தங்களுக்கு பணிந்து செல்வதை போலவும், அல்லது வந்து அதற்கு எதிர்வரக்கூடிய விஷயங்களை வந்து அதை தாக்குப்பிடிக்க முடியாம இருப்பதை பற்றியும், டு பி வெரி பிராங்க், நான் பாஜகவை எதிர்ப்பதை போல அவரை எதிர்க்கவில்லை. அதை இங்க பதிய வைக்கணும். என்னுடைய கருத்தை பதிய வைக்கும் போது இதை கண்டிப்பா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனால் அதே நேரம் திமுகவை அவர் எதிர்க்கக்கூடிய அந்த விதம் என்பது அவ்வளவுக்கு அரசியல் அனுபவமும் இல்லை, அவருக்கு அந்த தகுதியும் இல்லை என்ற என்னுடைய கருத்தை வந்து நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இந்த சமயத்தில் விஜயை ஆதரிப்பது என்பது விஜய்க்கு வந்து நியாயமான சக்திகள் வந்து விஜயை ஆதரித்தால் அது வந்து திமுகவிற்கு பலகீனமாக அமையும் என்பதை போன்ற என்னுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து நான் ஊடகங்களிலே பதிய வைத்துக் கொண்டு வருகிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு நம்முடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய கூட்டணியில வந்து எத்தனை சீட்டுகள் வந்து நம்ம வந்து உறுதி செய்ய போறோம் என்பது சம்பந்தமாக 5 பேர் கொண்ட குழு கான்ஸ்டிடியூட் பண்ணி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் வேகமாகவும் உறுதியாகவும் எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் அது கொள்கைக்கு ஆதரவாகவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீரென்று வந்து கட்சிக்கு வந்து நான் அந்த மேல்மட்டத்தை வந்து பேசுறேன், நான் வந்து இந்த இன்சார்ஜ் பேசுறேன், நான் அந்த இன்சார்ஜ் பேசுறேன் என்று எனக்கு இதற்கு முன்னர் அறிந்த முகங்களா இல்ல அறியாத முகங்களா பேர்ல வருதா சார்? இதெல்லாம் அறியாத முகங்கள் வடநாட்டில் இருந்து சில அறியாத முகங்களை யார் ஏவி விடுறாங்கிறது தான் நம்முடைய கேள்வியே. அப்ப நான் அதை வந்து நேரடியாக வந்து நேரடியாகவே அதை நான் மறுத்து சொன்னேன். அப்ப ரிகார்டிங் டிபேட்ஸ் அண்ட் வாட் ஷுட் பி டிபேட்டட் அண்ட் வாட் ஷுட் பி டிஸ்கஸ்ட் and how I should express my opinion cannot be directed by you, it should be directed through my PCC அப்படின்னு என்னுடைய கருத்தை வந்து தெளிவா பதிய வச்சேன். எங்களுக்குன்னு வந்து மாநில தலைவர் இருக்கிறாரு. இன்னொன்று வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கள நிலவரத்தில் வந்து விஜய் வெற்றி பெற மாட்டார். அப்படி வந்து அவர் ஒரு கால் வெற்றி பெற்றாலும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. தாவேகாவினுடைய அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு முன் விஜயுடைய நிலைப்பாடு பின் என்று பிரிக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னர் பாத்தீங்கன்னா ஒரு வக்ஃபு விஷயத்துல கூட நேரடியா முதல்ல களத்துக்கு போனாங்க. அதெல்லாம் வந்து போட்டுதலுக்குரியதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருந்துச்சு. ஆனா இந்த கூட்ட நெரிசல் பிரச்சனையில தானா போய் இவர் மாட்டிக்கிட்டதற்கு பின்னால, இவருடைய அந்த இன்எஃபிஷியன்சியால இவர் மாட்டிக்கிட்டதற்கு பின்னால அவருடைய நிலைப்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல அவர் எந்த கருத்துமே சொல்லல. He preferred to keep himself silent. அவர் வந்து அமைதியா இருக்க தான் விரும்புறாரு. உதாரணத்துக்கு நாஞ்சில் சம்பத் என்ன பொறுப்புல இருக்காருன்னு தெரியாது, பட் இப்போ ஒரு அறியப்படக்கூடிய முகமா இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பேட்டியில கேட்கறாங்க, திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி ஏன் நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்னா, அது கருத்து சொல்ல வேண்டாம்னு அவர் நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப வந்து கருத்து சொல்ல வேண்டாம், இப்ப வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக இவ்வளவு வீரியமா போனவங்க இந்த விஷயத்துல இவ்வளவு டவுன் ஆனதுக்கு காரணம் வந்து இப்ப சிபிஐ கையில அவங்க வழக்கு வந்தோடனே பாத்தீங்களா, இதைத்தான் நான் சொல்றேன். பல நெருக்கடிகளை சந்திச்சாலும் திமுக பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்பிலும் பாசிசத்தினுடைய எதிர்ப்பிலும் உறுதியா நிக்குது. எனவே வந்து கொள்கை ரீதியா காங்கிரஸ் வந்து திமுகவோட நிற்பதும், ஆக்கப்பூர்வமான சக்திகள் கன்ஸ்ட்ரக்டிவ் போர்சஸ் எல்லாமே திமுகவுடைய ஆதரவாக நிற்பதும் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தை என்னிடத்துல பேசியவர்களிடத்திலும் பதிய வச்ச அந்த அறிமுகம் இல்லாத நபர்கள், எனக்கு உத்தரவிட நினைத்த, எனக்கு அழுத்தம் கொடுத்த நபர்கள் எல்லா இடத்தையும் தெளிவா சொன்னேன். ஆனா அவங்க என்னன்னா, உங்களுடைய பதிவுகளை நீக்குங்க, உங்க ட்வீட்டை வந்து நீங்க எடுத்துருங்க அப்படின்னு அழுத்தம் தர்றது ஒரு பக்கம். மிரட்டல் அது நம்ம கிட்ட ஆகாதுன்னு வைங்களேன், அழுத்தம் தர்றாங்க. அப்ப அழுத்தம் தர்றது ஒரு பக்கம். நான் வந்து அன்பு பற்றுதல் வச்சிருப்பேன்ல, கட்சியில கொஞ்சம் பேர் பற்றுதல் வச்சிருப்பேன், நான் வந்து ரொம்ப மதிப்பேன் ஒரு சில பேரை தேசிய அளவுல. அவர்களின் மூலமாக இப்ப அவங்களுக்கும் கல நிலவரம் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மூலமாகவும் எனக்கு வந்து அழுத்தங்கள் கொடுத்து, நீங்க அந்த பதிவு எனக்காக நீக்குங்க, நீங்க வந்து விஜய்க்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த குறுக்கு சால் ஓட்டுறவங்க. ஏன்னா எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வர வேண்டும் என்றால் தேசிய அளவிலே தேசிய பொதுச் செயலாளரோ அல்லது வந்து தேசிய தலைவரோ அல்லது வந்து மாநில தலைவருக்கு கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு பிறகு மாநில தலைவரோ தான் இதை பேசியிருந்தாங்க.
ஆனா மாநில தலைவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு அவர் பேசணும், தெளிவா தெரியுது. குழு அமைக்கப்பட்டிருக்கு, அந்த குழு வந்து முறையான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில வந்து இப்போ அதாவது ஸ்டேட்டஸ் கோ தெளிவா இருக்கா இல்லையா, என்ன இதற்கு முன்னால இருக்குதோ அது அப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. புதிதாக ஏதாவது மாற்றம் இருந்தா அது முறைப்படி எங்களுக்கு அபிஷியலா வந்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. அப்படி எதுவுமே கம்யூனிகேட் பண்ணாத சூழல்ல நீங்க எல்லாம் யார் இன்ஃபுளுன்ஸ் பண்றது அப்படின்னும் போது அப்ப நான் புரிந்து கொண்ட விஷயங்கள், இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் இந்த விஜய்க்கு ஆதரவாக மேல் மட்டத்தில் இருந்து கொண்டு களத்திலே இவர்கள் யார் என்றே அறியப்படாத சில நபர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு அரசியல் செய்து ஏதோ ஒரு அளவு நம்முடைய குரல் எட்டுகிறது அப்படிங்கறதுனால நம்முடைய குரலை வந்து அழுத்த பார்க்கிறார்கள் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பண்ணையார் மனநிலையில கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இன்னமும் காங்கிரஸில் பண்ணையார் மனநிலை உள்ளவர்கள் இருக்கிறார்களா சார்? இல்ல, அதாவது என்ன எதுக்காக அதை சொன்னா, நல்ல வேலை இது வந்து ஐ ஸ்டில் டேக் இட் அஸ் an opportunity. எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு விமர்சனம் நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் இழிவான ஒரு விமர்சனத்தை நம்மள வைக்கிறாங்க. அப்ப கள நிலவரத்தோடு தொடர்பில்லாத சில பேரு ஏதோ மேல்மட்டத்துல நான் வந்து தலைவர் ராகுல் காந்தி சந்திச்சேன், அதனால நான் ராகுல் காந்தி நெருக்கமானவன் அப்படின்னு காட்டிக்கொள்ள நினைக்கிற சில பேருடைய கருத்து இன்றைக்கு மிகைக்குமே. ஆனால் அது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது காங்கிரஸ் கருத்தை நாங்க எடுத்துக்கொள்ளல. அவர் காங்கிரஸ்ல இருக்கிற நபர்கள் சொல்ற கருத்தை நான் காங்கிரஸ் கருத்தை எடுத்துக்கலாம். இல்ல 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 நான் சொல்ல வர்றது கேளுங்களேன். அப்படி அவங்களுடைய கருத்து வந்து நிலை பெறுமே. ஆனால் அப்ப மீண்டும் நம்மளை நோக்கி அதே மாதிரியான அந்த இழிவான விமர்சனம் வரும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்ப இதனாலதாங்க நாங்க சொல்றோம் இது பண்ணையார் கட்சின்னு அப்படின்னு யாராவது நம்மளை நோக்கி இழிவாகவும் மனம் வருந்தும்படியாகவும் மனம் வேதனைப்படும்படியாகவும் சொல்லக்கூடிய கருத்து இதுல நியாயப்பட்டு போயிருது. இதனாலதான் நம்மள அப்படி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு தப்பான கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான நபராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை கூட அவர் வந்து பணி செய்தாரு, சர்ச்சைகளை உருவாக்கினார். அவர் பணி செய்தார், சர்ச்சைகளுக்கு உருவாக்கினார். நிறைய எண்மண் மக்கள் பண்ணாரு, களத்துல இறங்கினாரு, வழக்குகள் வாங்கினாரு, சர்ச்சைகளுக்குரிய நபராக இருந்தாரு. He made his party remains in the he ensured that his party remains in the headline. அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா, களத்துல வர்றதில்ல, வழக்கு வாங்குறது இல்ல, சிறை செல்வதில்லை, எந்த உழைப்பும் போடுறது இல்ல. ஆனா சர்ச்சைகளை மட்டும் முதல்ல எதையாவது சர்ச்சைக்குரிய பேச்ச பேசிட்டா நம்ம வந்து ஹெட்லைன்ஸ்ல நின்றுக்கலாம். இது அப்ப கட்சியை பலகீனப்படுத்தி இப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கட்சிக்கு எது நல்லது? இன்னைக்கு தாவேக்காவோடு செல்வதனால் கட்சிக்கு நல்லது என்பதனால் இவங்க இதெல்லாம் பேசல. இவர்கள் எல்லாம் முடிந்தவரை திமுகவினோடு ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று பார்த்துவிட்டு அது கிடைக்கல அப்படின்ற உடனே அந்த விரக்தியில் தன்னுடைய நலனுக்காக தனக்கும் விஜய்க்கும் ஏதாவது நல்லது கிடைக்கும், தான் இப்படி ஆதரிச்சு பேசினா விஜயோடைய குட் புக்ஸ்ல நம்ம இடம் பெறலாம், அதனால வந்து நாளைக்கு ஒரு கூட்டணி நம்மளால முயற்சி எடுத்து செஞ்சா நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றேன். நன்றிங்க சார்.